கேரள உள்ளாட்சித் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. கேரளாவின் 2 கட்டங்களாக 6 மாநகராட்சிகள், 86 நகராட்சிகள், 14 மாவட்ட பஞ்சாயத்திற்கு தேர்தல். 14 மாவட்டங்களில் 244 மையங்களில் வாக்கு எண்ணும் பணி நடைபெற்று வருகிறது. மீண்டும் டெல்லி சென்றுள்ளார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். டிசம்பர் 15ஆம் தேதி அமித்ஷா தமிழகம் வரும் நிலையில் முக்கியத்துவம் பெறுகிறது நயினார் நாகேந்திரனின் டெல்லி பயணம். டெல்லி பயணத்திற்கு முன்பு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசுகிறார் நயினார் நாகேந்திரன். நேபாளத்தில் ஜென்சி ஆர்ப்பாட்டங்களால் 4870 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் பணி தீவிரம். டிசம்பர் 24ஆம் தேதி எம்ஜிஆர் நினைவு தினத்தன்று தனது முடிவை ஓ பன்னீர்செல்வம் அறிவிக்க உள்ளதாக தகவல். டிசம்பர் 15ஆம் தேதி நடைபெற இருந்த ஓ பன்னீர்செல்வத்தின் ஆலோசனை கூட்டம் ஒத்திவைப்பு. இந்தியா வந்தடைந்தார் கால்பந்து ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸி. கொல்கத்தா விமான நிலையத்தில் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு. 70 அடி உயர மெஸ்ஸி சிலையை கண்டு ரசிக்க காத்திருக்கும் மக்கள். சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு ரூபாய் 6000 குறைவு. 1 கிராம் வெள்ளி ரூபாய் 210க்கும், 1 கிலோ வெள்ளி ரூபாய் 2,10,000க்கும் விற்பனை. ஒரு லட்சத்தை நெருங்கும் தங்கத்தின் விலை. சென்னையில் 1 சவரன் ஆபரண தங்கத்தின் விலை ரூபாய் 98,960க்கும், 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை ரூபாய் 12,370க்கும் விற்பனை. கேரளாவில் காலை 9 மணி நேர நிலவரப்படி ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியை பின்னுக்கு தள்ளி காங்கிரஸ் முன்னிலை. தேர்தலை மனதில் வைத்தே மகளிர் உரிமை தொகையை விரிவுபடுத்துகிறது திமுக அரசு. 30 லட்சம் பேருக்கு என அறிவித்துவிட்டு 17 லட்சம் பேருக்கு மட்டுமே வழங்குவதாகவும் அதிமுக குற்றச்சாட்டு.